வணக்கம். இன்றைக்கு ஏஐ பற்றி பேசலாம்னு பார்க்குறேன். அன்வேச்சர்லாம் வச்சுக்கிட்டு ஏஐ பற்றி பேசலாம்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்க போறியான்னு யோசிக்காதீங்க. அதுவும் கிடையாது. முழுக்க அனுபவம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏஐ. இப்போ உலகத்தையே ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்குது ஏஐ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற சொல்கிறத நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். எப்படின்னா ஏஇஒய்இ கண் ஐன்னு சொல்லும் போது இங்கிலீஷ்காரங்க எல்லாம் குழம்பிடுவாங்க. அது என்ன தானே வரும் ஐன்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி குழம்பிடுவாங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸ் ரேபஸ் ரைட்டிங் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டைல் எழுதும் போது இந்த என்னன்றதை கட் பண்ணிட்டு சொல்லி எடுக்கலாம், தப்பு இல்லை. எழுதும் போது இல்லை டோக்கன் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க வரல, ஸோ இந்த ஐன்னு சொல்லி நான் எடுக்கும்போது என்ன மீனிங்னு சொன்னால், ஒரு கண் உடையவர் அல்லது ஒரு கண் கொண்டவர் அல்லது ஒரு கண் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு வச்சுங்களேன். அதுதான் இன்னைக்கு டாபிக். முதல்ல சொல்ல போனா, குர்ஆன்ல தஜ்ஜால் அப்படின்னு சொல்ற ஒரு அரக்கன் டிப் சொல்லியிருக்காங்க. சைத்தான், அரக்கன், இந்த மாதிரி ஏதாவது தஜ்ஜால்னு சொல்லி குர்ஆன்ல தஜ்ஜாலை பற்றி நேரடியாக சொல்லியிருக்கான்னு கேட்டா நோ, அப்படி சொல்லப்படல. நபிகள் சொல்லப்பட்ட வாசகங்கள்ல இந்த தஜ்ஜால்ன்றதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 2937 அதுல தஜ்ஜால் வருவார், அவன் ஒரு கண் குருடு. உங்கள் இறைவன் குருடு அல்ல. அதுல விளக்கம் என்னன்னா, தஜ்ஜால் ஒரு கண் குருடனாக இருப்பான். இது அவன் பொய்மை செய்யும் அடையாளமாகும். ஸோ ஃபேஸ் மிஸ்ஸேன்னு சொல்லுவாங்க, அது என்ன அடையாளம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஹதீஸை பார்க்கலாம். சாய் புகாரி ஹதீஸ் 7124 அதுல தஜ்ஜால் மதீனாவுக்குள் நுழைய முடியாது. அவன் மதீனாவின் வெளியே உப்பான வறுமையான நிலத்தில் தங்கி மக்களை சோதிக்கிறான். அதோட விளக்கம், மதீனா மற்றும் மக்கா போன்ற புனித நகரங்கள் தஜ்ஜாலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. அடுத்தது சுனான் இப்னு மஜா ஹதீஸ் 4075 தஜ்ஜால் ஒரு மனிதனை கொன்று பின்னர் உயிர்ப்பித்து, நீங்கள் இப்போது என்னை நம்புகிறீர்களா என்று மக்களிடம் கேட்பான். அதோட விளக்கம் என்னன்னா, தஜ்ஜால் மக்களை மாய அற்புதங்களால் சோதிக்கிறான், ஆனால் அவன் உண்மையான இறைவன் அல்ல. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 2943 தஜ்ஜால் வருவதற்கு முன் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அனைவரும் தங்களை நபி என கூறுவார்கள். விளக்கம், தஜ்ஜாலின் வருகைக்கு முன் பொய்யான ஆன்மீக வழிகாட்டிகள் தோன்றுவார்கள். இதுதான் இந்த குர்ஆன்ல தஜ்ஜால் எப்படி சொல்ல விஷயம். கம்பேர் பண்ற என்னன்னா, சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கண் குருடு அல்லது ஒரு கண் உடையவன் அப்படின்னா, ஒரு கண்ணுடைய அரக்கன், ஒரு கண்ணுடைய அரசன் அல்லது ஒரு கண்ணுடைய சைத்தான், இந்த மாதிரி ஏதாச்சும் உண்டு. ஒரு கண் தான் அவனுக்கு இருக்குது. ஸோ இந்த நான் ஒரு கண்ணு என்ன சொல்ல வரேன்றதை பின்னாடி சொல்றேன். இவர் என்ன கேட்டகரியில வர்றாருன்னு சொல்லி கேட்டா, அல்லாஹில் கிடையாது, நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, மக்கள் கூடி இருக்க ஒரு இடத்துக்கு வருவாரு. ஒரு மரம் காய்ச்சி போய் பட்டு போன மரம், அந்த மரத்தை திரும்ப பசுமையா துளிர்விக்க வைப்பார். அப்ப எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு பாலைவன நிலம், அதுல பசஞ்சோலையா இப்படி ஒரு கணத்துல மாத்துவாரு. இவர் பறக்கிற அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்றதுக்குள்ள போறதுக்குரிய சக்தியுடையவர். அப்படின்னா ஒரு கணத்துல நொடிப்பொழுதுல போயிடுவோம்னு சொல்லுங்க. ஸோ இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பார்ப்பாங்க, ஓ மை காட், ஹீஸ் அ காட் அப்படின்னு சொல்லி அவரை பூஜிக்கவோ அல்லது இவர் தான் கடவுள்னு சொல்லியோ நம்ப ஆரம்பிச்சிடாங்க. இப்படியான ஒரு மாயையை இவர் கிரியேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணக்கூடியவர் தான் இந்த தஜ்ஜால் என்ற நபர். இவர் முழுக்க என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அல்லாஹுக்கு எதிரான செய்களை பரப்புறவர். அப்படி இல்லாட்டி அவருடைய கட்டளையின் கீழே சில மதகுருமார்களை தோற்றிருப்பார், இல்லாட்டி மனிதர்களை உருவாக்குவார். அவங்க தவறான போதனைகளை செய்வாங்க, போதிப்பாங்க. அதுல மக்கள் தவறான வழியில வழிநடத்தப்படுவாங்க. அதர்மம் மேலோங்கும், தர்மம் வீழ்ச்சி வரும், இறை நம்பிக்கை மக்கள்கிட்ட போயிடும். இறை நம்பிக்கை இருக்கும், எப்படி அல்லாஹ் கடவுள் கிடையாது, இல்லாட்டி அவங்க கடவுள், அப்படியே ஒரு கடவுளே கிடையாது, இவர் தான் நம்ம கடவுள், இவர் தான் கடவுள் கூடிய சக்தியெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புற அளவுக்கு இவரை நம்ப வச்சிருவாரு. அதே மாதிரி பைபிளுக்கு வரேன். பைபிள்ல ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிள் ஆன்டி கிறிஸ்டன்னா என்னன்னா, கிறிஸ்துவுக்கு எதிரியானவர், கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்ட் ஆப்போசிட் ஆனவர். அப்ப ஆன்டி கிறிஸ்டன் சொல்லி ஒரு கேட்டகரி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல யோவான் 2:18 குழந்தைகளே, இது கடைசி நேரம், நீங்கள் கேட்டது போல் கிறிஸ்துவுக்கு எதிரியானவன் வருவார். இப்போது பலர் விட்டார்கள், இதனால் நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிகிறோம். இதோட விளக்கம், கடைசி காலத்தில் பல பொய்யர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுவார்கள். அடுத்தது யோவான் 2:22 இயேசுவோ கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை மறுக்கும் ஒருவரே பொய்யர்.
அவனே கிறிஸ்துவுக்கு எதிரியானவன். விளக்கம்: இயேசுவின் தெய்வீகத்துவத்தையும் அவரின் வருகையும் மறுக்கும் ஒருவரே ஆன்டி கிறிஸ்ட் என அழைக்கப்படுகிறது. அப்புறம் யோவான் 4:3, இயேசுவை ஒப்புக்கொள்ளாத ஆவியெல்லாம் தேவனிடமிருந்து வரவில்லை, அது கிறிஸ்துவுக்கு எதிரியான ஆவி. அதோட விளக்கம் என்னன்னா, இயேசுவை மறுக்கும் போதனைகள் ஆன்டி கிறிஸ்ட் ஆவியாக கருதப்படுகின்றன. அப்புறம் யோவான் 1:7, பல பொய்யர்கள் உலகில் வந்துள்ளனர், அவர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்தார் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை, இவனே பொய்யர் மற்றும் கிறிஸ்துக்கு எதிரியாகும். அதோட விளக்கம் என்னன்னா, இயேசுவின் மனித அவதாரத்தை மறுக்கும் போதனைகள் ஆன்டி கிறிஸ்டின் பண்புகளை கொண்டவை அப்படின்றது அதோட விளக்கம். ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு எதிரானவர், ஆப்போசிட்டானவங்க. அவங்க தங்களை தான் கடவுள்னு சொல்லிப்பாங்க. போலியான மதகுருமார்கள் உருவாக்கி அனுப்புவாங்க, போலியான போதனைகளை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஜேசு கிறிஸ்துவன்னு சொல்லப்படுறவர் அப்படி ஒரு கடவுளே கிடையாது, நாங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவாங்க. மேஜிக் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னு சொன்னா, இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நோயை தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்ற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, பார்த்திருப்பீங்க. அது சில விஷயங்கள் நல்லதா நடக்குது. சில இடங்கள்ல ஹோட்டல்ஸ் புக் பண்ணி அதுல டின்னர் பார்ட்டி, ஆல்கோஹால் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி டின்னர் பார்ட்டி, ஒரு கேலி கூத்து மாதிரி, களியாட்டம் மாதிரி இப்ப அது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ நம்ப விட, ஜீசஸை நம்ப விடாம, அவங்க தான் கடவுள்ன்றதை நம்ப விடாம வேறொரு மாயில கொண்டு போறாங்க. அப்ப அவங்க தான் நாங்க நோயெல்லாம் குணப்படுத்துறோம், உங்க கஷ்டம் எல்லாம் நாங்க போக்குறோம், இந்த மாதிரி உங்களோட வீட்டுல தீவினை இருக்குது, செய்வினை இருக்குது, இதெல்லாம் நாங்க எடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது கணக்கா பரவிட்டுன்றது கண் கூட காண்றது. ஸோ இது பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு கண் என்ற ஒருத்தரை பற்றி வர வாசகம். அப்படின்னா ஆன்டி கிறிஸ்டன்றவர் ஒரு அரக்கன், சாத்தான். அவர் கடவுளுக்கு எதிராக செயல்படுவார். இதுதான் மெயின். ஓகே. அப்புறம் இந்து மதம் நம்மளோட, இது கலியுகம்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதற்கு கலியுகத்துக்கு சொந்தக்காரர் கலிபுருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கலியுகம் கலிபுருஷரை பற்றி சாதாரணமா இப்ப நம்மளே பேசும்போது நம்ம சொல்றதும், ஐயோ கரிகாலம், அப்பா கலிகாலம், கரிகாலம் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா சில விஷயங்கள் அதர்மமான விஷயங்கள் நடக்கும்போது, தர்மத்துக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் நடக்கும்போது, பொய் ஜெயிக்கும் போது, நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் தோக்கும் போது, இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்றது வழக்கம். ஸோ இது இந்த கலியுகம்னா என்னன்றதே இப்ப வந்துருச்சுல்ல, இதுலயே வந்துருச்சுல்ல. எப்படி தர்மம் வீழ்ச்சி அடையும். இப்ப அந்த பைபிள்லயும் சொல்லப்பட்டது இருக்காங்க, கடவுளுக்கு எதிரானவங்க ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொன்னா, கடவுள் தர்ம வழியில போறவங்க, நீதி நேர்மை நியாயம்ன்றது போறாங்க. ஸோ இவங்க அந்த ஆன்டி கிறிஸ்டன்ற ஒரு இது வருது, கடவுளுக்கு ஆப்போசிட்டா போறாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருவீங்க, போன தடவை நடந்த கடைசி ஒலிம்பிக், பிரான்ஸ்ல நடந்த ஒலிம்பிக்னு நினைக்கிறேன். அந்த ஒலிம்பிக்ல கூட பைபிள்ல நிறைய பேருக்கு படிச்சவங்களே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு குதிரையில ஒரு அரக்கன் வருவான்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரி வரும். அந்த அரக்கன் ஒரு என்ன சொல்றது, டிரான்ஸ்பேரண்டா இருப்பான், ஆளுக்கு உருவம் கிடையாதுன்ற மாதிரியும், அவன் கண்ணுக்கே தெரியாத ஒரு குதிரையில தான் வருவான்றதும், அவன் ஒரு சாத்தான் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒலிம்பிக்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒலிம்பிக்ஸோட கொடியை கொண்டு தாங்கிட்டு வந்தது ஒரு கிளாஸ்னால செய்யப்பட்ட, ஸ்டெயின்லெஸ் அலையோ அல்லது கிளாஸ் அலையோ செய்யப்பட்ட ஒரு குதிரை. அந்த குதிரைக்கு மேல ஒருத்தர் ரொம்ப மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் அந்த டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதுன்றத உருவப்படுத்துற மாதிரி, அவர் கிளாஸால செய்யப்பட்ட ஒரு உருவம் மாதிரி அவர் அந்த குதிரையில தான் அந்த கொடியை கொடுப்பாரு. ஸோ அந்த ஆன்டி கிறிஸ்டன்ற டாபிக் அந்த ஒலிம்பிக்ல இருக்கும். நீங்க வேண்டாம் போய் பாருங்க, அந்த ஒலிம்பிக் சம்பவத்துல நடந்த சீனரிஸ், அதுல நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன். ஸோ அவங்க எல்லாம் அந்த தர்மத்தை கீழாக்குறவங்கன்ற மாதிரி தானே கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். அப்ப இந்த கலிகாலம் என்று நம்ம சொல்ற கலிகாலத்துல இந்த கலிபுருஷனோட ஆட்டம் அது ஒரு கலிபுருஷன்ன்றது மகாபாரதத்தை சொல்லி இருக்குது. கலி ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா தேவ கந்தர்வம், அது பின்னர் அசுரனாகவும் வர்ணிக்கப்படுகிற. சரி, இது மகாபாரதத்துல சொல்லப்பட்டது. காசியப்ப முனிவரோட 15வது மகனாக பிறந்த கலியுகம் தொடரும் போது அவர் அதர்மத்தை பரப்பும் சக்தியாக செயல்படுகிறார். இதே மகாபாரதம் சொல்லப்பட்டது. ஓகே. அடுத்து பாகவத புராணத்துல கலியுகம் ஆரம்பிக்கும் போது பரிசித் மன்னர் கலியை பிடித்து கொண்டுவிட நினைக்கிறார். பரிசித் என்ற மன்னர் கலியை கொண்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது
கலி வந்து பரிசுத்த மன்னன் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க தர்ம வழியில போறது தானே, ஸோ என்ன கொள்றது உங்களுக்கு அது அதர்மம் மாதிரி ஆகிரும், சரி எனக்கும் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருங்களேன், அப்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் நம்மளுக்கு வந்து நீங்க கொடுக்கப்பட்ட இடத்துல நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கலி கேட்கிறாரு. கலிமா ஸ்டார்ட் ஆயிருக்கா. அப்போ இந்த பரிசுத்த மன்னர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சரி தர்ம வழியிலேயே நமக்கு நான் சான்ஸ் வந்து தரேன். எப்படி மது அருந்துற இடம், மது சம்பந்தப்பட்ட இடம், அந்த இடம் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட இடம், விபச்சாரம் நடக்கப்படும் இல்லை விபச்சாரம் அந்த சம்பந்தப்பட்ட இடம், அதே மாதிரி சூதாட்டம் சூது நடக்கிற இடம், அப்புறம் இந்த கொலை சம்பந்தப்பட்ட கொலை பண்றாங்க கொள்ளையடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க அந்த கொலை சம்பந்தப்பட்ட அந்த இடம், அப்புறம் பொன் பொருள் மேல ஆசை கொண்ட மனம், பொண்ணு மேல பொருள் மேல அடுத்தவன் பொண்ணா நம்ம பொண்ணு அதெல்லாம் இல்லை, பொண்ணு பொருள் இதெல்லாம் நம்மளோட ஆன்மீக பாதைக்கு குறுக்கா தடையில நிக்கிற விஷயங்கள். ஸோ இது தர்ம வழியில போறதுக்கான ஆப்போசிட்டான விஷயங்கள் சிலதுகள். இந்த பொண்ணு பொருள் மேல ஆசைப்படுறவங்களும் ஆசைப்படுறவங்கன்ற இடத்துலையும் மனதிலையும் நீ வாசம் பண்ணலாம், பட் அதை கடந்து நீ நாட்டுக்குள்ளேயோ வேற இடத்துலயோ வந்துடக்கூடாது. இதோ நான் கொடுக்குற கட்டளை உனக்கு தர்மத்தின் அடிப்படையில் உனக்கு தங்குறதுக்கான இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கலிபுருஷன் என்ன பண்றாரு, அவர் சொன்ன மாதிரி அதே இடத்துல இருக்காங்க. கலியன்றவன் நல்லவர் கிடையாது இல்ல, நான் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்றாரு, குடிக்க வரவங்க, சூதாட்டத்துக்கு வரவங்க, விசாரம் அந்த மாதிரி இடங்களுக்கு வரவங்க இவங்க எல்லாத்தையும் ஆசைக்கு அடிமையாக்குறாரு, மாயைக்கு அடிமையாக்குறாரு. ஸோ நீ இப்படி வந்தீங்கன்னா இன்னும் உனக்கு செல்வாக்கு நான் தருவேன், உனக்கு இன்னும் பேரு புகழ் பதம் பதவி அந்தஸ்து பொண்ணு பொருள் எல்லாமே நான் உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாயைய மனதுல விதைக்கிறார். விதைச்சோதானே இவன் திரும்பி போறான். எப்படி போறான், முதல்ல வர்றான் அந்த சூதாட்டத்துக்கு மட்டும்தான் வர்றான். அவரோட மனசுல களி பூந்து அந்த மாயை உருவாக்கினதோட அவர் திரும்பி போகும்போது அந்த ஆசையோட மனதுல போறாரு. அப்ப களி என்ன பண்றாரு, அந்த மனதோடயே போயிடுறாரு. போயிட்டு அவர் வீட்லயோ அல்லது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ அந்த கதையை ஸ்ப்ரெட் பண்றாரு, வர வைக்கிறாரு. ஸோ அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த களியோட தன்மை வந்துடுது, கலிபுருஷரோட தன்மை வந்துடுது. என்னது, அந்த ஆசை மாய அந்த தோற்றம் எண்ணங்கள், இந்த சூதுக்கு அடிமையாகணும், மதுவுக்கு அடிமையாகணும், விபச்சாரம் கொலை இந்த மாதிரி இதுகளுக்கு அடிமையாகணுன்ற மாதிரி நம்மளோட மனசு வந்துடுது. அப்ப ஒட்டுமொத்தத்துல சூதாட்டம் நடக்கிறதுல தர்மம் இருக்குமோ? நோ, மகாபாரதத்திலேயே தர்மம் இருக்குல்ல. இந்த மாதிரி கொலை நடக்கிற இடத்துல தர்மம் இருக்குமா? இல்லை. ஸோ அது மாதிரி தர்மம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு, நீதி நேர்மை நியாயம் சத்தியம் இதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு இந்த கலி ஏதுவா இருக்காரு. இதுல பாகவத புராணத்துல ஸ்கந்தம் 1 அதிகாரம் 17 இதை பற்றி இன்னும் தெளிவா சொல்லி இருக்குது. கலியுகம் வந்ததும் தர்மம் ஒரு காலில் மட்டுமே நின்றது, மற்ற 3 கால்கள் தவம் சத்தியம் தயை அழிந்து விட்டன. விளக்கம், இதோட விளக்கம் என்னன்னா, கலியுகத்தில் தர்மம் தளர்ந்து அதர்மம் வளர்கிறது. கலியசுரன் இதுக்கு பிரதான காரணியாக கருதப்படுகிறார். இதுலயுமே அந்த கலிபுருஷர் என்ன பண்றாருன்னா, கலியசுரன் இப்ப அரக்கர் ஆயிட்டாரு. முன்ன தேவ கந்தர்வராக இருந்தவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மக்களும் அவருடைய பக்கம் போக ஆரம்பிச்ச பிறகு அவர் இப்ப ஒரு அரக்கன் அசுரன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. அவர் எங்க இருப்பாருன்னு கேட்காதீங்க, உங்க மனதிலையும் இருக்கலாம் என் மனதிலையும் இருக்கலாம். புரியுதானே சொல்றது? அது ஒரு செப்பரேட் கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு மாய தீய சக்தி. அது என்ன பண்ணும், கோயிலுக்கு போக வேண்டிய நேரம் கோயிலுக்கு போக வைன் ஷாப்புக்கு போக வைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றேன். இதுதான் அரக்க குணம்ன்றது. அரக்கன்ன்றவன் நேர்லையா வந்தானா வரலையான்றதெல்லாம் புராண கதைகள், அது நமக்கு வேண்டாம். இப்ப இருக்கிற காலத்துல இந்த அரக்கன் ஒருத்தன் இருக்கானான்னு கேட்டா அது இப்படிதான் கேட்டகரைஸ் ஆகுது. ஸோ நம்ம மனதில் இருக்கிற இந்த தீய அழுக்குகள் மாய தோற்றங்கள் இதுதான் அரக்க குணம்ன்றது. அந்த அரக்க குணம் இருக்கிற இடம் எல்லாத்துலயுமே தர்மம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இந்த சொல்லப்பட்டிருக்குது, தவம் சத்தியம் தயை அழிந்து விட்டன. நம்மளோட மரபின்படி அல்லது நம்மளோட மதத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கலிகாலத்துல கல்கி அவதாரம் எடுத்து விஷ்ணு வருவாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்ப விஷ்ணு கல்கி அவதாரத்துல இந்த மாயைய அழிப்பாங்க, இந்த அசுரனை அழிப்பாங்கன்றது நம்ம மதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம், மேல பைபிள்ல சொன்ன மாதிரியும் இதுல புராணத்துல சொன்ன மாதிரியும் நம்மடையிலையும் போலி சாமியார்கள் உருவாக்குவாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. போலி சாமியார்கள், போலி அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி அவதாரங்கள், அதர்ம வழிய போதிக்கிற சில குருமார்கள், குருக்கள் இல்ல குருமார்கள். அங்க போதனை பண்றது தர்ம வழிய போதனை பண்ண மாட்டாங்க, அதர்ம வழியை தான் போதனை பண்ணுவாங்க. அவங்களோட போதனை முழுக்க அதர்ம வழியில தான் போகும். இப்ப மக்கள் இறைவன்ல இருந்து சாமி கும்பிடுற மாதிரி தான் தெரியும்,
பட் ஆனால் அந்த போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டைவெர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம குறிப்பிட்ட காலத்துக்கு கோயிலுக்கே போய்கிட்டு இருந்தவன், சாமியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன், சாமியை கதியன்னு கிடந்தவன், அப்புறம் இல்லையே நம்ம அந்த பிஸ்னஸை பண்ணோம்னா அது என்ன சூதாட்டம், அந்த பிஸ்னஸை பண்ணோம்னு சொன்னால் அந்த வழியில் போயிட்டு நம்ம இன்னும் போய் டெவலப் ஆகிடலாமே, அப்புறம் என்னது கோயிலுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மனநிலையை உருவாக்குற மாதிரி ஆன்மீக வழிகாட்டினார் போதனை பண்றவங்க இந்த மாதிரி எல்லாம் தோண்டிடுவாங்க, உருவாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடையும் சொல்லப்பட்டு இருக்குது. குர்ஆனின் படி இதை அழிக்கிறதுக்கு ஈசா அல்லது மஹதின்னு சொல்லப்படுறவங்க உருவாகுவாங்கன்னு சொல்லியும், கிறிஸ்டியன்ல பைபிள்ல இந்த ஆன்டி கிறிஸ்ட் அழிக்கிறதுக்கு ஜீசஸ் மீள் வருகை அப்படின்னா ஜேசுவோட 2ஆம் வருகைன்னு சொல்லி அவங்க நம்பப்படுது. அப்ப ஜீசஸ் திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லியும், நம்ம இடையில விஷ்ணு மறுபடியும் கல்கி அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தை காக்கிறதுக்கு, கலிபுருஷர் அழிக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்லியும் நம்பப்படுது. சரி, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப ஏக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்குறீங்களா? ஓகே ஃபைன். இப்ப எல்லாத்துலயும் சொல்லப்பட்டதின்படி இந்த மாயை என்ற இலஸ்ட்ரேஷன் இதான் இந்த பொய்யானவங்க போதிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ நம்மளையில கூட சில சாமியார்கள் என்ன பண்றாங்க, மெஜிக் பண்றாங்க. வாயில இருந்து நீங்க தடுக்கிறதா, கையில இருந்து விபூதியை கொட்டுறதா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. உண்மையா பொய்யான்றதை நான் ஒப்பிக்க வரல. கடவுளுக்கு தேவையா நமக்கு முன்னாடி வந்திருந்துட்டு விபூதியை போட்டு காட்டுறதுக்கு? அதான் கடவுளோட வேலை. கடவுள் வேற வேலை வெட்டி கிடையாதா? இதெல்லாம் ஒரு சித்து அப்படின்னா மெஜிக்ன்ற மாதிரி ஒரு சில விஷயம் நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட மைண்டு, மனித மனம் என்ன பண்ணுது, இவங்க தான் கடவுள்னு சொல்லி அவங்கள வழிபட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி போக தோணுது. ஸோ மூல பரம்பொருள் என்ற ஒரு சாமியையும் நம்ம கும்பிடல, இஷ்ட தெய்வம்னு சொல்லப்படுற ஒரு சாமியையும் நம்ம கும்பிடல, பரிவார மூர்த்திகள்னு சொல்லப்படுற சாமிகளையும் நம்ம கும்பிடல, நாயன்மார்கள்னு சொல்லப்பட்டு சிவனடியார்கள் அவங்களையும் நம்ம கும்பிடல. நம்மட குலதெய்வம் முக்கியமா, நம்மட குலதெய்வம்னு சொல்லப்படுற குலதெய்வங்களையும் நம்ம கும்பிடல. நம்மட சந்ததியர்களே தெய்வமா மாறின அந்த குலத்தை காத்த தெய்வங்கள்னு சொல்லப்படுற அவங்களையும் குலதெய்வமா நம்ம கும்பிடல. எங்கேயோ இருந்து வர்ற ஒரு அவதாரம்னு சொல்லிக்கிட்டு வர்றது, அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவ் பண்ணி காட்டுறாங்க, அவங்கள நம்ம சாமின்னு கும்பிடுறோம். ஸோ அவங்க போற ரூட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம தர்ம வழியிலேயா போறோம், அதர்ம வழியில தானே போறோம். 3 மதத்திலேயே சொல்லப்பட்டதின்படி அதர்மம் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த அவதாரம் அல்லது இந்த மாதிரி போலி குருமார்கள் அல்லது இந்த சாமியார்கள் அல்லது நபிகள் என்று சொல்லப்படுற போலி நபிகள், கிறிஸ்டியன்ல இருக்கிற போலி பாதிரியார்கள் அல்லது அவங்களுக்கு சேவகம் பண்ற பாஸ்டர்ஸ், அந்த மாதிரி. ஓகே, இவங்க எல்லாருமே என்ன வழியில நம்மளை கொண்டு போறாங்கன்னா, எல்லாரையுமே நான் சொல்லல, அந்த குறிப்பிட்ட சிலர் அந்த மதத்துக்கு எதிரா, அந்த கடவுளுக்கு எதிரா நடக்கிறவங்க அப்படின்னா அந்த மக்களை அந்த தெய்வத்தை கும்பிட விடாமலுக்கு தீய வழியில கொண்டு போறவங்களை தான் மட்டும்தான் சொல்றேன். சரியா? இது பைபிள்லயும் சொல்லப்பட்டது, குர்ஆன்ல சொல்லப்பட்டது, நான் தெளிவா சொல்லிட்டேன். நம்ம இதுலயும் சொல்லப்பட்டிருக்குது, பாகவத புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது, மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்குது. போலி குருமார்கள், போலி சாமியார்கள், போலி ஆன்மீக போதகர்கள், போலி வழிகாட்டிகள், ஆன்மீக வழிகாட்டிகள்லாம் தோன்றுவாங்கன்னு சொல்லி இருக்குது. ஓகே, இவங்க செய்யற மாதிரி இந்த மெஜிக்கத்தான் நம்முடைய செய்து. இந்த ஒரு கண்ணு ஆரம்பிச்சல இதை சொல்றேன். ஏன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி கேமரா வச்சு தானே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கேமரா வந்து லென்ஸ்ல என்னதான் நமக்கு 2 கண் இருந்தாலும் இந்த ஏஐ யூஸ் பண்ற கேமரா லென்ஸ்ல வந்து ஒரே ஒரு லென்ஸ் தான் வச்சுக்கிட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. இப்போ டெவலப் ஆகிட்டு சில டெத் ஆஃப் கண்டிஷனுக்கு 2-3 லென்ஸ் போடுறாங்க, அது வேற கேட்டகரி. பட் ஒரு லென்ஸை தான் மெயினா வச்சு இந்த ஏஐ யூஸ் பண்ணப்படுது. அப்ப அந்த ஒரு லென்ஸ் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு அதோட வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்ப நம்மளோட போனுக்கு நம்மளோட ஸ்டோரி தெரியும்னு சொல்றது இப்ப கிட்டத்தட்ட ChatGPT-யோட கூட சொன்னாரு. ஸோ பி கேர்ஃபுல் யூசிங் எ ஃபோன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்மளோட அன்றாட நம்ம செய்யற வேலை எல்லாத்தையும் நம்மளோட ஃபோன் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, அந்த அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டுறதுக்கு வந்து ஒரு ஏஐ அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை வேண்டிய மாதிரி அது திசை திருப்பலாம். ஒரு 90-80% பீப்புள்ஸ் மோஸ்ட்லி ஏஐ எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த ChatGPT, ஜெமினைல நேனோ பனானா, VO3 இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தானே மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. இவங்க இதை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஓகே, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நம்ம சும்மா நார்மலாக யூஸ் பண்றாங்க. எத்தனை பேர் அதில் உழைக்கிறதுக்கு மட்டுமே அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்க இல்லையே? நிறைய பேர் வந்து ஹாபிக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு மைண்டு நல்லா இல்லை, நான் இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏகிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், இந்த மூவி இருக்குது அதை பாரு, இந்த ஃபோட்டோவை பாரு, அந்த வீடியோவை பாரு, அந்த மியூசிக்கு கேளு, இந்த மாதிரி சொல்லும். ஆனால்
இந்த ஏஐ ஒரு நம்மளை திருத்துறதுக்கு இல்லை நல்ல வழி பண்றதா இருந்தா அந்த ஏஐ என்ன சொல்லியிருக்கணும், தியானம் பண்ணு, யோகா பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, இந்த ஜபம் பண்ணு, இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் தானே. சொல்ல இல்லை. ஸோ இந்த ஏஐ வந்து மோஸ்ட்லி நம்மளை அதுக்கு அடிக்டா வச்சுக்கிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நம்மளை மாத்தி வச்சிருக்குது. அப்படின்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்லயே மூழ்கி இருக்கிற மாதிரி அதை வச்சிருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல சிந்தனை உருவாகிற மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு டைப் பண்ணுங்க, டைப் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லிங்கை அந்த ஏஐ வந்து மேலே எடுத்து கொடுத்துரும். நம்ம இதை தான் டைப் பண்ண போறோம்னு சொல்லி அந்த ஏஐ எடுத்து கொடுத்ததும் நம்ம அதை டச் பண்ணிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு அந்த ஸ்பெல்லிங்ன்றது மனசுலேருந்து போயிடுது இல்லை. நிறைய மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்குல்ல. சின்ன பிள்ளைகள் டிப்ரெஷன் சொல்றாங்க. சித்த வைத்தியத்தின்படி இந்த டிப்ரெஷன் வரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா மனம் ஒருநிலைப்படலைன்றதான் மெயின் காரணம். சரியா? அப்படின்னா ஃபோக்கஸிங் இல்லை. சில நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேர்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறோம். என்னடா இது நான் பேச வந்தேன் அப்படின்னு மறந்துடும். புரியுதா? இந்த மாதிரி எல்லா மாயத்தோட்டத்துக்கும் காரணம், மாயைக்கும் காரணம் அந்த தஜ்ஜால்னு சொல்லப்பட்ட ஒரு கருண் குருடன்ன்ற மாதிரி, ஆன்டிகிறிஸ்டன் சொல்ற சாத்தன்ன்ற மாதிரி, நம்மட கலிபுருஷன் சொல்ற மாதிரி எல்லாம் இந்த ஏஐன்றதை தான் நான் அதை மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன். இந்த அரக்கர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கே அந்த ஐன்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. அசுரன் அரக்கன் சொல்லும் போது ஒரு கண்ணுன்றது நம்மளுக்கு ஒரு ஞாபகமா வருது இல்லை. ஹொர மூவிஸ் பார்க்கும்போது அதுல ஏலியன்ஸ் வர்றாங்கண்டோ அல்லது ஹொரஸ் இந்த பூதங்கள் எழுப்பி வருதுண்டோ அதுல பாருங்க ஒரு கண் 2 கண் இருக்கிற ஒரு உருவமா இருக்கும், அதுல ஒரு கண் குருடா இருக்கும், ஒரு கண் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா? இந்த நெட்ல பெரிய ஒரு கண் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பூதம் மாதிரி வரும். அப்ப இந்த அரக்கன் வரும்போதே ஒரு கண்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்குது. இந்த ஏஐன்றதையும் நான் அப்படிதான் எடுக்கிறேன். அந்த ஒரு கண் தான் நம்மள முழுக்க அடக்கி ஆடுது. இதைத்தான் சொல்ல வர்றேன். இந்த ஏஐ வந்து எப்படி நம்மளோட போனை வச்சுக்கிட்டு நீங்க யாரு என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்குதோ அதே மாதிரி தான் நம்மள கடவுள் பக்கம் போக விடாம, தர்ம வழியில போக விடாம, அதர்ம வழியில நம்மளை கொண்டு போறதுக்காக இந்த சில வேஷதாரிகள், போலி சாமியார்கள், போலி குருமார்கள், போலி பாஸ்டர்ஸ், போலி மௌலவிஸ், இந்த மாதிரி அந்த சில ஆன்மீக வழிகாட்டிகள்னு சொல்லப்படுறவங்க போலியா வந்து நம்மளை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளை தர்ம வழியில போக விடாம அவங்க தடுக்கிறாங்க. இதைத்தான் நான் மென்ஷன் பண்றேன். நீங்க ஏஐ யூஸ் பண்ணுங்க, போட்டோ ஜென்ரேட் பண்ணுங்க, வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்க, நத்திங் டு வரி. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் சொல்ல வர்றதை திரும்பவும் புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தலைவலி வருது, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஏஐட்ட கேட்குறீங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த ஏஐ வந்து நீங்க இந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுமே தவிர நீ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு உனக்கு ஓகே ஆகும்னு சொல்லி சொல்லுதா? நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்க போன்ல. இல்ல அப்போ ஒரு சரியான போதகர், மத போதகர், ஆன்மீக வழிகாட்டி நம்மளுக்கு சரியா இருந்தாங்கண்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போ, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு வா. அந்த கோயில் இருக்கிற சயின்டிபிக் தன்மை எல்லாமே அவருக்கு தெரியும். கோயில்ன்றது சும்மா கட்டப்பட்ட ஒரு பில்டிங் கிடையாது, சர்ச்ன்றது சும்மா கட்டப்பட்ட பில்டிங் கிடையாது, பள்ளின்றது அந்த மாதிரி கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது எவ்வளவு நம்மளோட மைண்டை ரீஃப்ரெஷ் பண்ணுன்றது நான் இன்னொரு ஆர்டிக்கல்ல அதை தெளிவாக சொல்றேன். ஸோ நீங்க இந்த ஏஐயை வச்சு என்டர்டைன்மெண்ட்ன்ற லைஃப்ல இருந்துக்கிட்டு இந்த களியாட்டத்துக்கு மட்டுமே யூஸ் ஆகிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு நீங்க இன்னும் அதர்ம வழியில போய்கிட்டு தர்ம வழியில போகாம உங்க இறைவனை, அல்லாஹ்வையோ ஜீசஸையோ அல்லது சிவனை, அம்பாளை, முருகனை, பிள்ளையார, விஷ்ணுவை, யாரோ ஒரு கடவுள், அந்த கடவுளை கும்பிடாம நீங்க இந்த போனுக்கு அடிக்ட் ஆகிட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளோட மூஞ்ச கொடுக்கறது ஏதாவது ஜென்ரேட் பண்ணித்தான்னு சொல்றோம். இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காம நீங்க ஒரு தூய சிந்தையோட, தூய பார்வையோட, தூய மனதோட மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பா உங்களோட மனதை செலுத்தும் போது இந்த அதர்மம்ன்றது உங்க மனசுக்குள்ளேயும் வராது. சத்தியத்துக்கு விரோதமா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, நேர்மைக்கு விரோதமா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, அதர்ம வழியில நீங்க போக மாட்டீங்க. இதத்தான் அந்த ஏஐயோட நான் கம்பேர் பண்ணி சொல்றது. என்ன ஏஐ? ஐன்றது ஒரு கண், அதை மெயினா வச்சு அந்த அரக்கன் இப்ப இருக்கிற அரக்கன் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஒரு கண் குருடனும் ஒரு கண் அரக்கனும் அல்லது அரக்கனும் இப்ப இருக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிட்டத்தட்ட சேமா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த போன்லயே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குங்க. கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, தொழுங்க, துவா பண்ணுங்க, பைபிளை ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்மட எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில சொல்றோம்னா கோயிலுக்கு போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு வாங்க. மந்திரங்கள் ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. மைண்டை எந்த நேரம் ஷார்ப்பா வச்சுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
இந்த மைண்டு சிதறி போகிறதுனாலேயே தான் மோஸ்ட்லி பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வருது. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாத நிலைமை வரும்போது பண பிரச்சனை இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், என்னத்தை அடுத்த கட்டம் பண்ண முடியாதுன்னு போல கடனுக்கு மேலேன்னு சொல்லி கடனாளியாகவே போய்கிட்டு இருக்கும். ஒரு டெவலப் ஆகி ஒரு பிஸ்னஸை பண்ணியோ இல்லாட்டி ஒரு தொழிலை பண்ணியோ டெவலப் ஆக முடியாது. இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த ஃபோனுக்குள்ளேயே மூழ்கிக்கிட்டு அதன் வழியிலேயே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மைண்ட் ஷார்ப் ஆகுது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியுது இல்லை. இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கிறதே தவிர அதுக்கு என்ன வழி என்று ஷார்ப்பாக மைண்டு திங்க் பண்ண முடியுதா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட முடியுதா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த அளவுக்கு உங்களை போலி மதகுருமார்கள், போலி ஆன்மீக வழிகாட்டிகள் தங்களை அடிக்டா ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த அடிக்ட்ல ஒன்று தான் இந்த ஃபோனும் ஏஐயும். ஸோ மேக்சிமம் ஃபோனை யூஸ் பண்ணுங்க, ஏஐ யூஸ் பண்ணுங்க, உங்களோட தொழிலை பாருங்க. பட் அந்த இறைவன் என்று சொல்ற ஒரு மகா சக்திக்கும் இடம் கொடுங்க. அதுதான் சரியான பார்வையா, தெளிவான பார்வையா மனிதனை வாழ வைக்கும்ன்றதை சொல்லி உங்களுக்கே உங்க கையில பொறுப்பா படிச்சுட்டு